மதுவிலக்கு நமது இலக்கு என்ற விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொண்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் கன்னியாகுமரியில் இன்று தனது பயணத்தை நிறைவு செய்தார். கடந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சென்னையிலிருந்து தனது பயணத்தை தொடங்கிய அவர் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் பாத யாத்திரை மேற்கொண்டு மதுவிலக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். 800 கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரையை மேற்கொண்ட அவர் கன்னியாகுமரியில் தனது பயணத்தை நிறைவு செய்தார். அங்குள்ள காந்தி மண்டபத்திற்கு சென்று மரியாதை செலுத்திய அவர் நடைபயணத்தை முடித்துக் கொண்டார். ஏராளமானோர் திரண்டு வந்து குமரி ஆனந்தனுக்கு வரவேற்பு அளித்தனர். பின்னர் அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டப்பேரவையின் கடைசி கூட்டத்தொடரிலாவது மதுக்கடைகளை மூடும் அறிவிப்பை அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சரை கேட்டுக் கொண்டார். ஆளும் கட்சி தலைவர்களை தவிர வாழும் கட்சி தலைவர்கள் எல்லாம் வலியுறுத்தி வைத்தார்கள். எனவே என்னுடைய வேண்டுகோளை, எங்களுடைய வேண்டுகோள், தனி மனிதன் அல்ல, தொண்டர்களுக்குள் ஒருவராக இருக்கின்ற எங்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றியது போலவே எம்ஜிஆர் அவர்கள் இங்கே படகு போக்குவரத்து தொடர வேண்டும் என்று நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டது போல ஜெயலலிதா அவர்கள் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.